ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ என்டிபிசி யூஜியோட சிபிடி 1ஓட ஆன்சர் கீ வந்தாச்சு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆன்சர் கீ எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்கோர் நீங்கள் என்ன ராமர் ஸ்கோர் பண்ணீங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் அண்ட் டெலகிராம்லேயும் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 7 மணிக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ 7 மணிக்கு அப்புறமா இந்த ஆன்சர் கீ லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது அந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே ஒரு கேப்சா காட்டும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட கால் லெட்டரில் கிடைக்கும் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேப்சா என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கீன்னு ஆப்ஷன் வரும், ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் கீங்கிற ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் டவுன்லோட் பண்ணதும் என்னென்ன கொஸ்டின்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னென்ன கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். அது உங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸ். அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் 1 மார்க் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை எண்ணி பாருங்க. ஸோ எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ண வேண்டியது இன்டூ 0.33. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா 10 இன்டூ 0.33 அது உங்களுக்கு 3.3 தரும் இல்லையா? ஸோ எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரோட இந்த 3.3 மைனஸ் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இல்லையா? அதனால ஏன்னா இந்த கால்குலேஷன்லேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டாங்க, அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணிக்கிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்கிறத கவுண்ட் பண்ணி அதை இன்டூ 0.33 பண்ணி அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரோட மைனஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ரா ஸ்கோர், ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நார்மலைசேஷன்லாம் ஆகும். நார்மலைசேஷன் ஆன பிறகு வரக்கூடிய ஸ்கோர் அதை நம்ம சிபிடி 1 ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும், ஓகே? ஸோ ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ண உடனே மறக்காமல் இந்த விஷயத்த பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சாலும் இங்கிலீஷ் ஆன்சர் கீ நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். தமிழ் ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா நான் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் டெலகிராமையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வரும், அந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தமிழ் ஆன்சர் கீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் எந்த ஆன்சர் கீயும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண பிறகு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட டீட்டெயில்ஸையும் கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.